பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதை முன்னிட்டு பனை சார்ந்த பொருட்கள் விற்பனைக்கு தயாராகி வரும் நிலையில் கல்ப விருட்சம் என்று அழைக்கப்படும் பனை மரத்தின் பயன்கள் மற்றும் தேவைகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பனையில இருந்து வர பொருள் எல்லா பொருளும் வாங்கி சாப்பிடுங்க. சவுண்ட் இருக்கு, பனங்கிழங்கு இருக்கு, நொங்கு இருக்கு, பதினி, இந்த இதெல்லாம் பனையில இருந்து தவிர்க்காம சாப்பிடுங்க. எல்லா மகளும் தெரியாது. நவநாகரிகமான உலகத்தில் மனித வாழ்க்கை என்பது இயந்திரத்தனமான வாழ்க்கையாக மாறி வருகிறது. அவசர உலகில் துரித உணவுகளையே நாடி செல்லும் மக்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. துரித உணவை உட்கொள்ளும் மனிதர்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இதனை தவிர்ப்பதற்காகவே நமது பாரம்பரியமான இயற்கையான உணவுப் பொருட்களை உட்கொள்ள மருத்துவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். பாரம்பரிய உணவுப் பொருட்களில் பனை சார்ந்த உணவுப் பொருட்கள் அனைத்தும் பெரும் பங்கு வகிக்கின்றன. எண்ணற்ற பயன்கள் இருக்கின்றன. அதோட மட்டும் இல்லாம ஒரு ஏக்கர்ல நம்ம 400 to 500 பனைமரம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அரசாங்கமே, நமது அரசாங்கமே 3 லட்சம் பனை விதை கன்றுகளை இலவசமாக பிடிக்கும், அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்ப நீங்க அதை வளர்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஜெனரேட்டிங் இன்கம், அதாவது வருமானம் நமக்கு அதிகமாக பெருகும். முக்கிய காரணம் நம்ம நீர் வளத்தை பாதுகாக்கும். ஏன்னா அந்த வேறு கீழே வரைக்கும் வேரூன்றி அந்த வேர்கள் பிடிக்கின்ற பொழுது நீரை தக்க வைத்துக் கொள்ளும். அந்த நீரை தக்க வைத்துக் கொள்ளும் போது நீருடைய மேலாண்மை நமக்கு பெருகுவதற்கு மிக மிக வாய்ப்பாக இருக்கிறது பனை மரம். பனை மரத்தில் இருந்து கிடைக்கப்பெறும் பனம்பழம், பதநீர், நுங்கு, பனங்கிழங்குகள் மற்றும் பனங்கிழங்கின் விதை போன்றவை பல்வேறு நோய்களை தீர்க்கின்ற அருமருந்தாகவும் பயன்படுகிறது. இந்த இயற்கையிலே இருக்கக்கூடிய இந்த பதநீரை நாம் சாப்பிடுகின்ற பொழுது வெப்ப காலத்துல பார்த்தீங்கன்னா வேர்வை வேர்த்து கொட்டும். அப்ப இந்த பதநீரை உடம்பெல்லாம் தடவுவாங்க. அதே மாதிரி நுங்குல இருக்கக்கூடிய அந்த நுங்கு நீரையும் நம்ம சாப்பிடுவோம். அது மாதிரி இயற்கையிலேயே இருக்கக்கூடிய வயிற்று வலி போக்கு, அது மாதிரி இந்த நுங்கை தோலோட சாப்பிடணும் என்று சொல்றாங்க. சில பேர் இந்த தோலை எடுத்துட்டு இயற்கையா சாப்பிடுவாங்க. அவ்வாறு சாப்பிடாம அந்த தோலோட சாப்பிடுகின்ற பொழுது வயிற்று புண்ணு ஆறுகின்றது. இதை விட முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பனங்கல்லுல இருந்து கிடைக்கக்கூடியதை நம்ம பெண்களாகிய நமக்கு இந்த பிரசவத்தின் போது அது ஒரு 48 நாட்கள் அந்த இயற்கையா கிடைக்கக்கூடிய அந்த கல் எடுத்து கொடுத்தோம்னா அந்த பெண்ணினுடைய உடம்பு வலி குழந்தை இப்ப எத்தனையோ மாத்திரை மருந்துகளை போய் சாப்பிட்டு வயிறு குண்டாகி தொப்பையெல்லாம் இதாகிதாக. ஆனா இந்த பனங்கல் சாப்பிட்ட அந்த மாதிரி இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அந்த இதை சாப்பிடுகின்ற பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வலிகள் நீங்கும், உடலும் வலுப்பெறும். துரித உணவுகளின் ஆதிக்கத்தால் பாரம்பரிய உணவு வகைகளின் ஆதிக்கம் குறைந்து வருகிறது என்றே கூறலாம். ஆனால் தற்போது பொங்கல் பண்டிகைக்கு உரிய பனங்கிழங்கு விற்பனை தென்காசி பகுதியில் அமோகமாக நடைபெற்று வருகிறது. பனையில இருந்து வர பொருள் எல்லா பொருளும் வாங்கி சாப்பிடுங்க. சவுண்ட் இருக்கு, பனங்கிழங்கு இருக்கு, நொங்கு இருக்கு, பதினி, இந்த இதெல்லாம் பனையில இருந்து தவிர்க்காம சாப்பிடுங்க. எல்லா மகளும் தெரியாது. இது வாங்கி சாப்பிடலாம். இப்போ பனங்கிழங்கு இந்த மாதம் சீசன் ஆரம்பிச்சிட்டு பனங்கிழங்கு சாப்பிடுறதுனால உங்களுக்கு எல்லாமே ஹெல்த் தான். இதெல்லாம் இப்போ பொங்கலுக்கு இப்போ தான் பொங்கப்படி எல்லாம் கொடுப்பாங்க. பொங்கப்படி கொடுக்க இதுதான் பொங்கப்படிக்கு முதல் ஆதாரமா பனங்கிழங்கு தான் இருக்கும். மேலும் 15 கிழங்குகள் கொண்ட ஒரு கட்டின் விலை 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் தென்காசி மாவட்டத்தில் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் பதநீர், நுங்கு போன்ற பாரம்பரிய உணவுப் பொருட்களை நோக்கி செல்ல தொடங்கியுள்ளனர். போன வருஷம் இந்த வருஷம் கிழங்கு நல்லா மக்களுக்கு இப்போ தெரிய ஆரம்பிக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா பனங்கிழங்கு வாங்கி சாப்பிட ஆரம்பிக்காங்க. அதுக்குள்ள புரிஞ்சு வராங்க மக்கள். இப்போ எல்லா மக்களும் வரல, சாப்பிடுறவங்களும் ரெகுலரா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் இயற்கையாக கிடைக்கின்ற உணவுப் பொருட்களை உட்கொண்டு ஆரோக்கியத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த பனங்கிழங்கினுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன்னா இப்ப இயற்கை உணவு நம்ம எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா சர்க்கரை வியாதின்றாங்க. இந்த சர்க்கரை வியாதிக்கு மிகவும் உருப்படியான ஒரு கிழங்கு அப்படின்னு சொன்னா அது பனங்கிழங்கு என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஏன்னா மிகவும் நார்ச்சத்து உடையது. நிறைய பேருக்கு தெரியாது பனங்கிழங்கு சாப்பிட்டா அதுல சர்க்கரை அளவு கூடி இருக்கும் என்று நினைப்பாங்க. ஆனா அவ்வாறு இல்லை. இது நம்ம பனை மரத்தில் இருக்கக்கூடிய பல்லுயிர் பொருட்களாக பனங்கற்கண்டு, பனை மரத்தால் இருக்கக்கூடிய சில்லு கருப்பட்டி, பனக்கருப்பட்டி, இந்த பனங்கற்கண்டு எல்லாம் குழந்தைகளுக்கு பாலில் போட்டு மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் போட்டு கொடுக்கும் போது அது குழந்தைகளுக்கும் சரி, அது பெரியவர்களுக்கும் சரி, அந்த தொண்டை இதுல இருக்குது. இப்பொழுது எங்கு பார்த்தாலும் சளி, இருமல் என்று இருக்கின்றது. அதனால் இந்த பனங்கற்கண்டை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது மிகவும்
மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. தமிழகத்தின் மாநில மரமான பனைமரத்தின் சின்னத்தை போற்றுகின்ற வகையில் அனைத்து தரப்பு மக்களும் பனைமரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பயன்படுத்த வேண்டும். கல்ப விருட்சமாக விளங்கும் பனைமரத்தை வளர்ப்போம், பயன்பெறுவோம். இதுல ஆண் பனைமரம், பெண் பனைமரம் 2 பனைமரங்களாக இருக்கின்றது. அந்த ஆண் பனைமரத்துல இருந்து நமக்கு என்ன கிடைக்கின்றது அப்படின்னு சொன்னா பதநீரும் கல்லும் கிடைக்கின்றது. பெண் பனைமரத்துல இருந்து நமக்கு நுங்கு, கருப்பட்டி, இப்படி பல வெல்லம், பனை கற்பட்டி, இப்படி ஏகப்பட்ட பொருட்கள், பனை ஓலை பொருட்கள் நிறைய செய்யறாங்க. ஒரு 10 பனைமரம் நம்மாழ்வார் இயற்கை விஞ்ஞானி ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறார். ஒரு கிணற்று பக்கத்துல நீங்க ஒரு 10 பனைமரம் நீங்க நட்டு வச்சீங்கன்னா அந்த பனைமரம் தண்ணீர் உங்களுக்கு வற்றவே வற்றாது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜன்.